ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பாக்கெட் நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு 8 கிராம்பு, 5-6 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு 1/2 கிலோ பல்லாரி சேர்த்துக்கோங்க. பல்லாரி வருது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்சு 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு 5-6 மிளகாய் வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. புதினா இலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அது என்கிட்ட இல்லை, நான் அதனால் சேர்க்கல. இருந்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது சேர்க்கலனாலுமே. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. நூறு கிராம் ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ஒன்றரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க.
அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஆனால் அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும். சிக்கன் பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. இந்த காப்பிடி உலக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காப்பிடி உலக்கு 3 உலக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை அதில் சேர்த்துக்கோங்க. இது புழுங்கல் அரிசியில் தான் இந்த பிரியாணி பண்ணுறேன். இதில் ஒரு டைம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அதை வெட்டி அதில் விதைய தூர எடுத்துட்டு அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கிண்டி விடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, இல்லை அரிசி உடஞ்சிரும். முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா சரிசமமாக வச்சுக்கிட்டு தம் பிடிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் தம் பிடிக்க வைங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை, வெயிட்டான பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சுக்கோங்க.
டேஸ்டியான சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மழைக்கு எதுக்கும் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மணமாக சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.